ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்னும் லூப் டர்னர் வச்சு ஒரு ரோப்பை வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ண வரலையோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்ஃபெக்டான ரோப்பை ரெடி பண்ணணுன்னா நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான ஃபேப்ரிக். அதை நம்ம கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டாலே ரோப் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அழகாக வரும். பனாரசி, ப்ரொக்கே மாதிரி ரொம்ப திக்கான ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணக்கூடாது. லைட் வெயிட் ஃபேப்ரிக் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரே ஆகிற ஃபேப்ரிக்லும் நீங்கள் வந்து ரோப் ரெடி பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரே இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணுறதுக்கு ஆப்டான ஃபேப்ரிக் சில்க் காட்டன், லைட் வெயிட் காட்டன் ஃபேப்ரிக், அதே மாதிரி க்ரேப்பும் ரொம்ப ஆப்டாகவே. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அந்த ஹூக்கை வந்து நம்ம மாட்டிட்டு இந்த நீங்கள் ஃபேப்ரிக்கை லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே அந்த லிவர் வழியாக ஓட்ட விழுந்து ஃபேப்ரிக்கில் இந்த லிவர் மூடுற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். லைட்டாக அதை இழுத்து ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான ரோப் வந்து டர்ன் பண்ணாங்க. இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணுறதுக்கு மெயினாக இந்த ஃபேப்ரிக் வந்து பயஸில் கட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அழகாக நீட்டாக டர்ன். ஸோ எப்போ நம்ம ரோப் வந்து டர்ன் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 2 இன்ச் வரைக்கும் அது வந்து ரிலீஸ் ஆக டைட்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் அது நல்லா பயஸாக மாற உங்களுக்கு அழகாக இந்த ரோப் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபாலோ மை பேஜ் ஃபார் மோர் வீடியோஸ்.